அனைவருக்கும் வணக்கம். Veranda RACE TNPSC டீம்லேருந்து நான் உங்கள் சூரியபிரகாஷ். ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு நெசசரியாக தேவைப்படக்கூடிய ஒரு 5 ஸ்கில் என்ன அப்படிங்கக்கூடியதை பார்க்குறோம். இது முழுக்க முழுக்க என்னுடைய கடந்த கால மெயின்ஸ் எக்ஸாம்ஸினுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன். எனக்கு தெரிந்ததை ஷேர் பண்ணுறேன். முதல்ல இருக்கக்கூடியது பேனா. ஸோ அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு இந்த மெயின்ஸ் எக்ஸாம் எல்லாமே பிளாக்ல தான் எழுதணும் அப்படிங்கிறனால ஒரு பேனாவை நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணக்கூடிய பேனா எப்படி இருக்கணும்? அதிகமாக வெயிட் இருக்கக்கூடாது. ஸோ இங்க் அப்படிங்கிறது எழுதுகிறப்ப நல்ல டார்க்காக எழுதுகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா பிளாக் பென் மட்டும் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு நல்ல டார்க்காக எழுதுகிற மாதிரி இருக்கக்கூடிய பேனாவாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளோ வரணும். சரிங்களா? அது உங்களுடைய விரல்களுக்கு ஏற்றது போல் உங்களுடைய கைக்கு அடக்கமாக இருக்கக்கூடியதா. ஏன்னா எழுதுனா கை வலிக்கக்கூடாது. நம்ம எழுத போகிறது காலையில் ஒரு பேப்பர் எழுத போகிறோம், மதியானம் ஒரு பேப்பர் எழுத போகிறோம். காலையில் தமிழ் தகுதித்தாள், மதியானம் தான் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர். ஸோ ரெண்டையுமே ஒரே நாள் எழுத போகிறோம். காலையில் ஒரு 3 மணி நேரம், மதியானம் ஒரு 3 மணி நேரம். கை கண்டிப்பாக வலிக்கும். ஸோ அப்படின்னா கை வலிக்காமல் இருக்கிற மாதிரினா அதுக்கு ப்ராக்டிஸ் தான் தேவை. அதுக்கு முன்னாடி பேனாவும் அதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதனால் பேனா தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட். பேனாவை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். எந்த பேனா உங்களுக்கு அடாப்ட் பண்ணுறீங்களோ அந்த பேனாவில் பிராண்டில் இருக்கக்கூடிய பேனாவே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பிளாக் கலர்லேயே எல்லா பிளாக் கலர் பெண்ணும் ஒரே மாதிரி எழுதாது. சரிங்களா? இன்னொரு பிராண்டில் அது ஒரு திக்னஸ் இருக்கும், இன்னொரு பிராண்ட்ஸ் அது ஒரு மாதிரியாக கலர் கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன பிராண்ட் அடாப்ட் பண்ணுறீங்களோ அந்த பிராண்ட் இருக்கக்கூடிய பேனாவையே கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக அதே பேனாவையே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதான் ஒன்று ஃபஸ்ட். ரெண்டாவது, மெயின்ஸ் எழுதுறதுக்கு வேறு என்ன மிக முக்கியமான தேவைப்படுது? ரெண்டாவது ரிட்டன் ப்ராக்டிஸ் தான் தேவை. இதில் நிறைய தேர்வுகளை எழுதி 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 பார்க்கணும். நம்ம மெயின்ஸ்னால் நிறைய பேர் ரொம்ப பயப்படுறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எது வேணாலும் எழுதலாம். இன்னொரு பெரிய சௌகரியம் என்ன தெரியுமா? ஒரு கொஸ்டினை பார்க்குறப்ப பிலிம்ஸில் ஏபிசிடி இதில் 4 ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இது டிஸ்கிரிப்டிவ் எழுதலாம். ஸோ ஒரு சாதாரண ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டால் கூட அந்த வார்த்தை ரிலேட்டடாக இருக்கக்கூடியதை எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று குழந்தை தொழிலாளர் பிரச்சனை, சைல்டு லேபர் அப்படிங்கிறத பற்றி கேட்டால் கூட சைல்டு லேபர்னா என்ன, அது எதனால் வர்றாங்க இப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது எழுதலாம். சரிங்களா? ஸோ அதனால் அதெல்லாம் எழுதுறதுக்கு ரிட்டன் ப்ராக்டிஸ் தேவை. நமக்கு அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துக்குள்ளார எல்லா வினாக்களையும் விடை எழுதி முடிக்கணும். ஸோ அதனால் நிறைய தேர்வுகளை எழுதி பழக வேண்டும். இது ரெண்டாவது. மூணாவது, ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது. சார் உண்மையே சொல்லணும்னா ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்த்து பயப்படுறதே. இந்த இன்ஸ்டியூட்டை பார்த்தோம்னா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், இன்னொரு மெட்டீரியலை பார்க்குறப்ப அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும்னு ஒரு இன்ஸ்டியூட்டோடைய மெட்டீரியலுக்கு போவோம். ஸோ இதுக்காக ஒரு மெட்டீரியல் இன்ஸ்டியூட் நல்லா இருக்குது, இன்னொரு மெட்டீரியல் இன்ஸ்டியூட் நல்லா இல்லை அப்படிங்கிறது விஷயத்துக்குலாம் நம்ம போகல. ஸோ எல்லாரும் மெட்டீரியலில் எங்கேருந்து எடுக்கிறாங்க பேசிக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்கக்கூடியதான் ப்ரைமரியான சோர்ஸ். ரெண்டாவது அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சோர்சஸ். ஸோ இந்த 2 சோர்சஸ் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோடைய மெட்டீரியலை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி பள்ளி பாட புத்தகங்கள். இப்போ சோசியல் இஷ்யூஸ் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் கவர் ஆகிருக்கும். சில இடங்களில் பழைய பள்ளி பாட புத்தகத்தில் கூட எக்கனாமிக்ஸில் 11th and 12th புத்தகத்தில் கவர் ஆகிருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது 11th and 12th இப்போ புது புத்தகத்தில் இருக்கக்கூடியதிலே நிறைய கொடுத்துருப்பாங்க. 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய புத்தகத்துலேயும் கூட யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படிலாம் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடியதில் ப்ரைமரியான சோர்ஸஸை எடுத்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்துக்கலாம். ஸோ மூணாவது மிக முக்கியமானது என்னது? மெட்டீரியல் அப்படிங்கிறது. ஸோ நாலாவது என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறது. நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அங்கே எழுதணும். சார் எனக்கு இது புரியலை. ஒரு கேள்வியில் 2 கேள்விகள் 3 கேள்விகள் கூட உட்காந்துருக்கும். கடந்த ஒரு குரூப் 1 தேர்வில் எழுதினாங்க. நம்ம தேசிய சின்னம் என்ன, அதை பற்றி விவரின்னு கொடுத்துட்டு இயற்கை தேசிய சின்னங்கள் என்னன்னு கேட்டாங்க. நேச்சுரல் சிம்பிள்ஸ்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் தேசிய சின்னம்னா என்ன அப்படின்னு சொன்னால் அந்த அசோகருடைய தூணில் இருக்கக்கூடிய 4 முக சிங்கத்தை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயற்கை சின்னங்களை சிம்பிள். ஸோ ஒரு கேள்விக்குள்ளார எத்தனை ஸ்பிளிட் வேணாலும் இருக்கலாம். அதில் இருக்க எல்லாத்துக்கும் நம்ம எழுதணும். ஸோ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வேணும். இது எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நிறைய தேர்வுகள் எழுதி எழுதி பார்க்குறப்போ, கொஸ்டின் ரீட் பண்ணுறப்ப தான் நமக்கு அது புரியும்.
ஐந்தாவது மிக முக்கியமான அவசியமான தேவை, ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்பணும். ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வேணும். எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு டைலாக், ஒரு ஓட்டப்பந்தயத்தினுடைய தொடக்க புள்ளி எப்போதும் நிரம்பி வழியும். அது போக போக என்னவாகும் அப்படின்னா கூட்டம் குறைந்து கொண்டே வரும். இப்போ தான் ரிசல்ட் வந்திருக்குது, மெயின்ஸ் படிக்கணும்னு நமக்குள்ளார எண்ணம் ஆர்வம் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த மெயின்ஸ்குள்ளார உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் என்னால் எழுத முடியல, என்னால் படிக்க முடியல, படித்ததெல்லாம் ஞாபகம் வரல. சார் இது உங்களுக்கு மட்டும் ப்ராப்ளம் கிடையாது சார். மெயின்ஸ் எழுதக்கூடிய 50,000க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த பிரச்சனைகள் இருக்கும். அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் மோர் நம்பர் ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு முதல்ல தேவை நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் தேவை. சரிங்களா? ஸோ இந்த 5000 பேர்த்தில் ஒரு ஆளாக பிடிக்கணும் அப்படின்னம்னா இந்த 5 விஷயங்களும் மிக முக்கியமான தேவை. மறுபடியும் அது என்னென்னு ரிப்பீட் பண்ணலாமா? ஃபஸ்ட் எடுத்தோன்னே பென், ரெண்டாவதாக இருக்கக்கூடியது நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸ், மூணாவதாக இருக்கக்கூடியது ஒரு கரெக்டான சோர்ஸ் மெட்டீரியல், அதுக்கு பள்ளி பாட புத்தகங்கள் மிக முக்கியமானது. நாலாவதாக இருக்கக்கூடியது அப்படின்னா கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கேபபிள். அதுக்கு என்னென்னா நிறைய டெஸ்ட் எல்லாத்தையும் எழுதி கொஸ்டினை ரீட் பண்ணி என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்குதோ அதற்கான ஆன்சர் எழுதுறது. அதுதான் ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நிறைய தேர்வுகள் எழுதுகிறப்ப கண்டினியூவாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறப்ப அங்கே கொடுக்கக்கூடிய ரிவ்யூ மூலமாக அது உங்களுக்கு கண்டிப்பாக டெவலப் ஆகும். அடுத்து ஐந்தாவது நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 5 விஷயங்களையும் ஒரு இன்ஸ்டியூட்டில் இருந்து படிக்கக்கூடியவருக்கும், இன்ஸ்டியூட் போக முடியாதவருக்கும், ஆன்லைனில் படிக்கிறவருக்கும், ஆஃப்லைனில் படிக்கக்கூடியவருக்கும் என எல்லாருக்கும் அத்தியாவசியமான தேவை இந்த 5 தான். இந்த 5ஐ நம்புங்கள். 5000 பேரில் ஒருவராக நாம் கண்டிப்பாக இடம் பிடிக்க முடியும். மெயின்ஸ் நமது தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த தேர்வுகளுக்காக தயாரித்து கொள்வோம். வெற்றி 25 பிப்ரவரி 2023 உறுதி செய்யப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.